அனைவருக்கும் வணக்கம். காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் வச்சுட்டா ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ப்ராப்ளம்ன்றதை பார்த்துடலாம். Let T is a map from C of 0 closed interval 0, 1 to R be defined by T of f equal to integral 0 to 1 2x times f of x into dx for all f belongs to C of 0, 1. Then norm T is option A 2, option B 1 by 2, option C 1, option D 3. ஸோ டியோட மேப்பிங் கொடுத்துட்டாங்க. செட் ஆஃப் ஆல் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆன் க்ளோஸ் இன்டர்வல் 0, 1லேருந்து ஆருக்கு போகிற ஒன் ஆஃப் த மேப்பு. அது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா T of f equal to integral 0 to 1 2x times f of x into dx for all f belongs to C of closed interval 0, 1. ஓகே, தென் நாம் டீன்றதை கேட்குறாங்க. ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலான்றதை பாருங்கள். சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த C of closed interval 0, 1ன்றது என்னன்னா collection of all continuous function which map from closed interval 0, 1 to R where f is continuous. ஓகே, ஸோ இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு இந்த நாம் இன்ஃபினிட்டியில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெனாக் ஸ்பேஸ். மைண்டில் வச்சுக்கோங்க, இது ஒரு பெனாக் ஸ்பேஸ் அண்டர் த நான் மணியர் ஸ்பேஸ் விச் இஸ் கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ இது வந்து கம்ப்ளீட் நான் மணியர் ஸ்பேஸு. ஸோ இன்செட் இஸ் பெனாக். அப்போது C of closed interval 0, 1 வித் ரெஸ்பெக்ட் டு த சுப்னாம் பார்த்தீங்க அப்படின்னா பெனாக்காக இருக்கும், பெனாக் ஸ்பேஸ். ஸோ இந்த கீ பாயிண்ட்லாம் நோட் பண்ணி வச்சுங்க, ரொம்ப முக்கியமான கீ பாயிண்ட். இங்கே நாம் இன்ஃபினிட்டி நாம் எஃப் இருக்கு எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா சுப்ரீமம் ஆஃப் மாட் எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகே, ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு க்ளோஸ்ட் இன்டர்வல் 0, 1. ஸோ எஃப் வந்து C of 0, 1 எடுத்தீங்க அப்படின்னா இதனுடைய நாம் வேல்யூ வந்து இதுதான். ஓகே, இது ஒரு வெக்டார் ஸ்பேஸ். ஆக்சுவலாக C of 0, 1ன்றது வெக்டார் ஸ்பேஸு. அதில் இருக்கிற வெக்டர்லாம் ஃபங்க்ஷனாக இருக்கும். அந்த ஃபங்க்ஷனுக்கு நாம் வித் ரெஸ்பெக்ட் டு சுப்நாம் பார்த்தீங்க அப்படின்னா சுப்ரீமம் மாட் எஃப் ஆஃப் எக்ஸ், அதை இன்ஃபினிட்டி நாம்னு சொல்லுவாங்க. சுப்ரீமம் மாட் எஃப் ஆஃப் எக்ஸ் வேர் எக்ஸ் பிலாங்ஸ் டு க்ளோஸ் இன்டர்வல் 0, 1. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். சப்போஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக விச் பிலாங்ஸ் டு C of 0, 1 தான். ஸோ இதனுடைய நாம் என்னன்றது நீங்கள் சொல்லுங்கள். வித் ரெஸ்பெக்ட் டு சுப்நாம் வேல்யூ என்னன்றதை நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஓகே, இதுக்கு நீங்கள் ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். சிமிலர்லி சப்போஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x² + 1 எடுத்துக்கோங்க. இதுக்கு நாம் இன்ஃபினிட்டினான்றதை உங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, யூஸ் பண்ண வேண்டிய டெஃபினிஷன் இதுதான். சுப்ரீமம் மாட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபார் எவ்ரி எக்ஸ் பிலாங்ஸ் டு க்ளோஸ் இன்டர்வல் 0, 1. ஓகே, ஸோ இது எல்லாமே இந்த C of 0, 1னுடைய கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். அது பெனாக்காக இருக்கும், சுப்நாம் எப்படி டிஃபைன் பண்ணலாம், C of 0, 1ல் என்ன கைண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கும் அப்படின்றத பார்த்துட்டோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஆப்ரேட்டர் T is a map from C of 0, 1 to ஆருக்கு கொண்டு போகிற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்பேஸில் வந்து ஒரு எலமெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா அது என்னவா மேப் கொடுக்குது, integral 0 to 1 2x times f of x dx மேப் கொடுக்குது. அப்போது இதனுடைய நாம் வேல்யூன்றதை கண்டுபிடிக்கணும். ஓகே, பாருங்கள். ஸோ ஜென்ரலாக நாம் டி என்னன்றதை பார்க்க போகிறோம். ஓகே, நாம் டி அப்போ சுப்ரீமம் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் f of z divided by norm x. ஓகே, where x belongs to closed interval 0, 1. இது சுப்நாமோடைய டெஃபினிஷன். ஓகே, ஸோ சுப்ரீமம் ஆஃப் நாம் டியோட டெஃபினிஷன் பாருங்கள். சுப்ரீமம் ஆஃப் சுப்நாம் ஆஃப் f divided by norm x where x belongs to closed interval 0, 1. ஓகே, இங்கே x not equal to 0 இருக்கும். நல்லா மைண்ட் வச்சுங்க, ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த டெஃபினிஷன் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. ஃபைன், இப்போ நாம் டி பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு மாடுலஸ் ஆஃப் டீன்றதை பாருங்களேன். ஜஸ்ட் மாடுலஸ் ஆஃப் டி பாருங்கள். ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் integral 0 to 1 2x times f of x into dx. ஓகே, which is less than or equal to integral 0 to 1 2 times x into mod f of x into dx. ஸோ ஏன் இங்கே மாடுலஸ் எக்ஸுக்கு மாடுலஸ் போடல அப்படின்னா இது வந்து 0 to 1க்குள்ளே இருக்குது. ஸோ அதனால் இங்கே மாடுலஸ் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஃபைன், இப்போது இதனுடைய மேக்ஸிமம் வேல்யூ நான் பார்க்கணும். அப்போது விச் இஸ் லெஸ் than or equal to 2 times integral 0 to 1 x times சுப்நாம் ஆஃப் f into dx. ஓகே, இதனுடைய சுப்நாம் வேல்யூ வந்து மேக்ஸிமம் 1 அட்டைன் பண்ணும். ஏன்னா க்ளோஸ் இன்டர்வல் 0, 1ல் எந்த ஒரு கன்டினியூஸ் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டாலும் அதனுடைய சுப்நாம் வேல்யூ வந்து 1 தான். ஸோ அப்போது இது 2 times 1 ஆகிடும். ஸோ integral 0 to 1 x times dxன்னு வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 times இது x² by 2 0 to 1 போடுறீங்க. 2 கேன்சல், அப்போ 1ன்னு வரும். ஸோ இது மாடுலஸ் ஆஃப் டி வந்து 1. அப்போ இதனுடைய நாம் வேல்யூ பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு அட்மோஸ்ட் வேல்யூ என்னது உங்களுக்கு 1 தான் அட்டைன் பண்ணும். ஓகே, ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா என்ன வருது பாருங்கள், ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகே, அப்போ சுப்னாம் ஆஃப் டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது 1. ஸோ இந்த ப்ராப்ளம் பொறுமையாக பாருங்கள். ஸோ இதுக்கு என்னென்ன ஐடியாஸ் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. இந்த இடத்துல நாம் டி வேல்யூ மாடுலஸ் ஆஃப் டி வேல்யூ 1 தான், பட் அதுக்கு நம்ம சுப்ரீமம் எடுக்கிறோம். அந்த சுப்ரீமம் எடுத்தால் தான் நாம் டியோட டெஃபினிஷன். ஓகே, இந்த மாடுலஸ் ஆஃப் டி கண்டுபிடிச்சி அதுக்கு சுப்ரீமம் என்னன்னு பார்க்குறோம். ஸோ மாடுலஸ் ஆஃப் டி வேல்யூ 1 போது சுப்ரீமம் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 1 தான். அந்த சுப்ரீமம் தான் நாம் டி. ஓகே, இந்த ப்ராப்ளம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. இது போல் நிறைய ப்ராப்ளம்ஸ் ரெகுலராக வீடியோ கொடுக்குறேன். டெஸ்ட் பேட்சில் நிறைய ப்ராப்ளம்ஸ் கேட்டுட்ருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, ஸ்டடி மெட்டீரியல் போயிட்டுருக்கு. இப்போ பிஹெச்டிஆர்பி, காலேஜ் டிஆர்பி, டிஎன் செட்டுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிங்க. தேங்க்யூ.